வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். Amazfit பிராண்ட்ல இருந்து ஒரு புதிய வாட்ச் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. Amazfit பாப் 3S. ஸோ இந்த வாட்ச் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த Amazfit பாப் 3S வாட்ச் பார்த்தீங்க அப்படின்னா 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்க போகுது. ரப்பர் ஸ்ட்ராப் பொருந்தியது. ஸோ இது தவிர மெட்டல் ஸ்ட்ராப்பும் அவைலபிளாக இருக்குது. இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 4000 rupees. ஆஃபரில் வந்து 3499க்கு இது அவைலபிளாக இருக்க போகுது. ஸோ இதை நம்ம முதல்ல அன்பாக்ஸ் பண்ணுவோம். பாக்ஸ் பேக்கேஜிங்கில் வெளியிலேயே இது வந்து என்ன மாதிரியான கலர் வேரியண்ட், இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிரும். பாக்ஸினுடைய பின்புறத்தில் இதோடைய எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருக்காங்க. AMOLED பேனல் இருக்குது. 1.96 inch HD பேனல் இது. உங்களுக்கு ஒரு மாதிரி கர்வ்டு டிசைன் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஸோ 100 ஸ்போர்ட்ஸ் மோட ட்ராக் பண்ணுமாம். அதில் எப்படி ட்ராக் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ லாங் லாஸ்டிங் பேட்டரி லைஃப் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குங்க அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ இதுக்கு கத்திலாம் தேவை கிடையாது, ஈஸியாக ஓப்பன் ஆனால் வந்துடுது. பாக்ஸ் தோணுனே பாக்ஸுக்குள்ளே இந்த வாட்ச் நம்ம பார்க்கலாம். இதை தவிர இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொப்ரைட்டரி சார்ஜிங் டாங்கிளும் இருக்குது. ஸோ இப்போ இந்த வாட்ச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் இதை அன்பாக்ஸ் பண்ணோன்னே நோட்டீஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, டிஸ்பிளே வந்து ஒரு கர்வ்டாக இருக்குது. யூஸ்வலாக நம்ம இந்த பட்ஜெட்டில் பார்க்கக்கூடிய எல்லா வாட்சுமே பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டான ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கர்வ்டாக இருக்குது. சைட்ஸில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராப்புடைய குவாலிட்டியுமே நல்லா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ராப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு லாக் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்ட்ராப் வெளியே ஓடியாந்துடும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலரில் ஸ்ட்ராப்பு வேறு எது வேணால் வாங்கி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹார்ட் ரேட் மானிட்டர், SpO2 சென்சர் எல்லாமே இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பண்ணுறதுக்கான சார்ஜிங் போர்ட் இங்கே இருக்குது. ஆல்ரைட், ஸோ இப்போ நம்ம செட்டப் பண்ணியாச்சு. இந்த வாட்ச் எப்படி இருக்குது, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பில்டு குவாலிட்டி. நீங்கள் நார்மலாக பார்க்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் வாட்சை விட இதோடைய பில்டு குவாலிட்டி பிரமாதமாக இருக்குது. சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இது வந்து ஃபங்க்ஷனல் க்ரௌன் கிடையாது, சும்மா நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான க்ரௌன் இது. ஸோ மறுபுறத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஸ்பீக்கர்ஸ்க்கான ஒரு கிரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக இந்த வாட்சில் உங்களுக்கு ப்ளூடூத் காலிங்கான ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. இந்த வாட்சை நம்ம கையில் போட்டிருக்கிறப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, என்னுடைய கை சைஸுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு இன்ஃபேக்ட் கொஞ்சம் பெரிய வாட்ச் போடுறது எனக்கு பிடிக்கும். ஸோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றாப்புல, உங்களுடைய கை சைஸுக்கு ஏற்றாப்புல நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. இந்த பெசல்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈவனாக இருக்குது. ஸோ இந்த பிளாக் கலர் வாட்ச் ஃபேஸில் ப்ராப்ளி உங்களுக்கு தெரியாது. இந்த வாட்ச் ஃபேஸை வச்சாலே உங்களுக்கு தெரியுது இதோடைய பெசல்ஸ் எவ்வளோத்துக்கு ஈவனாக இருக்குது அப்படின்னு. நார்மலாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த மாதிரி பெசல்ஸ் அழகாக இருக்கக்கூடிய வாட்ச் பார்க்க முடியாது. கார்னர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எட்ஜெலாம் நல்லா நீட்டாக ரவுண்டாக ஒரு இதை வாட்சை நம்ம கையில் போட்டால் டீசெண்டாக இருக்கும், கெத்தாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இப்போ இந்த வாட்சில் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா குவிக் டாகிள்ஸ்க்கு போயிடுது. டு நாட் டிஸ்டர்ப் மோட், அப்புறம் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஆட்டோ பிரைட்னஸ் கிடையாது இல்லை. ஸோ பிரைட்னஸை வந்து நீங்கள் மேனுவல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்புறம் பேட்டரி சேவிங் மோடுக்கு போகிறது, ப்ளூடூத் பேரிங் மோடு. ஸோ ப்ளூடூத் பேரிங் பண்ணியிருந்தால் தான் உங்களால் கால்ஸ் பேச முடியும் உங்கள் மொபைல் ஃபோனில் இருந்து. அப்புறம் கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பக்கம் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா எல்லா விட்ஜெட்ஸும் இருக்குது. ஆக்டிவிட்டி, நீங்கள் இன்றைக்கி பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி டேட்டா, அப்புறம் உங்களுடைய ஹார்ட் ரேட் டேட்டா, ஸ்லீப் ரெக்கார்ட், உங்களுடைய SpO2, இன்றைக்கி வெதர் டேட்டா, அப்புறம் நீங்கள் மொபைல் ஃபோனில் பாட்டு கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான விட்ஜெட்ஸ் இங்கே இருக்குது. ஏதோ வாய்ஸ் பால்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் வேறு இருக்கா அதில். இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸாக நீங்கள் ஸ்வைப் பண்ணி குயிக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த வாட்சில் இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு லிஸ்ட்டு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த லிஸ்ட்டில் மேலே வந்து டயல், அதாவது நீங்கள் கால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கால் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். For prepaid related queries, press 3. For Airtel. காலினுடைய குவாலிட்டி, ஸ்பீக்கர்ஸுடைய குவாலிட்டி நல்லா இருக்குது. அவுட்டோரில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுன்னு நினைக்கிறேன். பட் இன்டோரில் இருக்கிறப்போ ஈஸியாக நீங்கள் கேட்டுக்கலாம். ஆனால் நம்ம பேசுகிறது மைக் மூலமாக அவங்களுக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கிளியராகவே கேட்குது. உங்களுடைய கான்டாக்ட்ஸு, உங்களுக்கு இம்பார்ட்டண்டான கான்டாக்ட்ஸை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் பண்ண கால்ஸ்க்கான கால் ரெக்கார்டு இருக்குது. அப்புறம் ஆக்டிவிட்டி டேட்டா, அப்புறம் ஹார்ட் ரேட்டை மெஷர் பண்ணி பார்க்குறது. ஹார்ட் ரேட் டேட்டா எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு அக்யூரேட்டாகவே பண்ணியிருக்காங்க. பிளட் ஆக்சிஜன், SpO2 எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம் போல் இதில். ஸோ இந்த கோவிடுக்கு அப்புறமா கோவிட் டயத்தில் நிறைய பேர் இதை செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பெருசாக யாரும் இதை பற்றி நான் கண்டுக்கிறதில்லன்னு நினைக்கிறேன்.
பட் இருந்தாலும் ஸ்மார்ட் வாட்ச் கம்பெனிலாம் இதை அவங்க ஃபீச்சராக கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இதனுடைய அக்யூரஸியும் ஓகே, அதாவது பிரச்சனைன்னு வந்தால் தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறமா ஸ்லீப் ட்ராக்கிங் இருக்குது. ஒர்க் அவுட்ஸில் வந்து 100க்கும் மேற்பட்ட ஒர்க் அவுட்ஸ் இருக்கான். இதில் வந்து இன்பில்ட் ஜிபிஎஸ் கிடையாது. ஸோ உங்களுடைய ஸ்டெப் கவுண்டிங்கோட அக்யூரஸியை பொறுத்தா இருக்குது. ஸ்டெப் கவுண்டிங்கோட அக்யூரஸி நான் என்னுடைய அவுட்டோர் வாக்கிங் ரன்னிங்லாம் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் சைக்கிளிங் போகிறப்ப கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சைக்கிளிங் போகிறப்பெல்லாம் டைம் ப்ளஸ் ஹார்ட் ரேட் வச்சு தான் உங்களுக்கு கேலரிஸ் சொல்லுது, டிஸ்டன்ஸ் சுத்தரவா காமிக்காது. ரன்னிங்கோ வாக்கிங்கோ போனீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் வச்சு உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி சொல்லுது. இந்த ஸ்டெப் கவுண்டிங்கோடைய அக்யூரஸி பார்த்தீங்க அப்படின்னா 80லேருந்து 85% இருக்குது. அதாவது நம்ம 1 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா 800 மீட்டர் இல்லாட்டி 850 மீட்டர் அப்படிங்கிறத காமிக்குது. ஸோ இது வந்து ஒரு சீரியஸான ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங் வாட்ச் கிடையாது. ஒரு லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிற காலிங் ஃபீச்சர்ஸ்லாம் கொண்ட ஒரு ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்லலாம். அது அதுக்கப்புறமா நீங்கள் பண்ண ஒர்க் அவுட்ஸுடைய ரெக்கார்ட், உங்கள் மெசேஜஸோடைய ஹிஸ்ட்ரி, அலாரம் கிளாக், ஸ்டாப் வாட்ச், டைமர், ப்ரீத்திங் எக்ஸசைஸ், உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை மெஷர் பண்ணுறது, ஃப்ளாஷ் லைட், உங்கள் ஃபோன் எங்கே இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபீச்சர், மியூசிக் இருக்குது. ஒரு சில கேம்ஸ்லாம் வேறு இருக்குது. அது எனக்கு பிடிச்ச கேம் பார்த்தீங்கன்னா அந்த ரேசிங் கேம். ஸோ அப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் ஸ்பீட் ஆகுது. செட்டிங்ஸில் ஸ்க்ரீன் எவ்வளோ நேரத்துக்கு ஆனில் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். மெனுவோட ஸ்டைலை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிரிட் ஸ்டைலில் வேணுமா இல்லை லிஸ்ட் ஸ்டைலில் வேணுமா அப்படிங்கிற 2 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜில் தமிழ் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஹிந்தி இருக்குது, ஹிந்தி, இங்கிலீஷ். ஓகே, இங்கிலீஷே வச்சுக்கோ நம்ம. ஸோ பேட்டரியுடைய கரண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ப்ளஸ் பவர் சேவிங் மோடில் போகணும்னா கூட நீங்கள் இங்கேருந்து போய்க்கலாம். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எனேபிள் பண்ணுறதுக்கு ஏஓடி கிளாக்கில் நமக்கு என்ன மாதிரியான கிளாக் வேணும் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ரெகுலராக இருக்கக்கூடிய இந்த வாட்ச் ஃபேஸ் கொஞ்சம் நேரத்தில் மறைஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. இதோடைய பிரைட்னஸையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ரெகுலரான உங்களுக்கு ஸ்க்ரீன் வரும். ஸோ இந்த பாப் 3S வாட்சோட நீங்கள் பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அமேஸ்ஃபிட்னுடைய ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஜெப் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் பேர் பண்ணினதுக்கப்புறமா உங்களுடைய வாட்ச்லேருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய பல டேட்டாவை இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இதிலிருந்து கூட நீங்கள் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செட்டிங்ஸ் செக்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ச் ஃபேஸ்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டயல் சென்டருக்குள்ளே போனீங்கன்னா எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. வாட்ச் ஃபேஸோட டிசைன்லாம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கஸ்டம் டயல் ஃபேஸ், உங்களுடைய ஃபோட்டோ போட்டு கூட வாட்ச் ஃபேஸ் உங்களுக்கு தேவையானபடி இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த அமேஸ்ஃபிட் பாப் 3S வாட்ச். ஸோ இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 3,499 உங்களுக்கு ஆஃபரில் அவைலபிளாக இருக்கும். ஒரு என்ட்ரி லெவல் ஒரு ஃபிட்னஸ் வாட்ச் வேணும், அது இந்த வாட்சில் வந்து உங்களுக்கு கால்ஸ்லாம் வேணும் அப்படின்னு தேடுறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நார்மலாக இதை விட உங்களுக்கு சீப்பான வாட்ச்லாம் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது. பட் அதெல்லாம் விட இதோடைய குவாலிட்டி பெட்டராக இருக்குது, சாஃப்ட்வேர் இன்டகிரேஷன் பெட்டராக இருக்குது. இதை விட இன்னும் ஸ்டைலிஷாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மெட்டல் ஸ்ட்ராப் மாடல் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது அமேசான் ப்ளஸ் அமேஸ்ஃபிட்னுடைய சைட்டில் அவைலபிளாக இருக்கும். இதை வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.